ஓகே. இப்போ வந்து டுட்டோரியல் 9 அதாவது ஃபின்ஸ்ல பார்த்தரலாம். ஃபின்ஸ்ல வந்து மொத்தம் 4 சம் இருக்கு. ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம் என்னன்னா, the steam in a heating system flows through a tube. ஒரு டியூப்ல ஸ்டீம் போகுது. அதோட அவுட்டர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. those walls அப்போ அவுட்டர் டயாமீட்டர் D, those walls are maintained at அப்போ இந்த மாதிரி ஒரு ஏன்டா வரைய வர மாட்டேங்குது. ஆக்சிஸ். ஸோ இந்த மாதிரி டயாமீட்டர் இருக்குது. ஸோ தோஸ் வால்ஸ் ஆர் மெயின்டைன் அட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் வால் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சர்க்குலர் அலுமினியம் அலாய் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபின்ஸோட இங்கே வந்து அங்கே வருது. சரி, ஓகே. ஃபின்ஸ் அவர் கே கொடுத்துருக்காங்க. அப்போ அவுட்டர் டயாமீட்டர் அப்போ எப்படி இருக்குன்னா, நான் இங்கே டாப் வியூ போட்டிருப்பேன். அதாவது இனிஷியலாக வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா, இதுதான் வந்து நம்மளோட டியூப்பு. அது ஹாலோ டியூப் மாதிரி எடுத்துட்டேன் நான். அது எப்படியா எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து இந்த சம்மில் வந்து ரொம்ப இம்பாக்ட்னா பண்ணாது. ஓகேவா? ஸோ டயாமீட்டர் எடுத்துக்கிட்டோம். அது இருக்குது. அதுக்கப்புறம் சுற்றி ஃபின்ஸ் இருக்குதாமா. ஓகேவா? ஸோ சுற்றி ஃபின்ஸ் இருக்குது. இது வந்து கரெக்டாக அவங்க புரியணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி தான் டயக்ராம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது ஜீவனோட பிபிடி தான். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் நான் டாப் எப்படி சொல்கிறது, மேலேருந்து பார்க்குறதுக்கு டாப் வியூ மாதிரி போட்டிருக்கிறேன். ஸோ டாப் வியூ மாதிரி எங்கே ஒரு நிமிஷம். இதானா இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் கொஸ்டின் ரீட் பண்ணிக்கலாம். இப்போ டயக்ராம் வந்து மைண்டில் விஷுவலைஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் திக்னஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் அட்டாச்சு டு த டியூப். அதாவது இந்த என்ன கணக்குனா, கான்ஸ்டன்ட் திக்னஸ்னால் இந்த திக்னஸ் இருக்குல்ல, இந்த திக்னஸ் வந்து எவ்வளோங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம கொஸ்டினில் வந்து இங்கே 1 மில்லிமீட்டர்ஸ். ஆர் அட்டாச்சு டு த டியூப் த ஸ்பேஸ் பிட்வீன் த ஃபின்ஸ். அதாவது இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு டியூப் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. சரி, ஓகே. ஸோ இதான் டியூபு. இதில் ஃபின்ஸ் வந்து சர்க்குலராக வச்சுருக்காங்க. கரெக்டாக ஆக்சிஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது டு இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னன்னா எஸ். அந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த ஸ்பேஸ் பிட்வீன் த ஃபின்ஸுங்கிறது 3 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. தஸ் தேர் ஆர் 250 ஃபின்ஸு. ஒரு மீட்டருக்கு 250 ஃபின்ஸ் இருக்குதாமா. இந்த ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு சரௌண்டிங் டி இன்ஃபினிட்டி கொடுத்துட்டாங்க. வித் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஹச் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் பை இந்த இன்க்ரீஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த டியூப் பெர் மீட்டர். அதாவது ஒரு மீட்டர் இந்த மாதிரி ஃபின்ஸ் ஆட் பண்ணுறதுனால எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சீக்கிரமாக நடக்குது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஃபின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். அந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் நம்ம ஃபுல் வேலையும் பார்க்க போகிறோம். அப்புறம் சின்ன சின்ன ஃபார்முலா டேட்டா புக்கில் எடுத்துப்போம். அவ்வளோதான். ஸோ ஃபார்முலா என்னன்னா, Q is equal to HA கன்வர்ஷன் ஃபார்முலா தான். T மைனஸ் T இன்ஃபினிட்டி. நமக்கு என்னன்னா வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகப்படுத்தணுங்கிற நிலமை வந்துச்சு. ஸோ அப்படி நம்ம வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், டி இன்ஃபினிட்டியை கம்மி பண்ணலாம். டி இன்ஃபினிட்டி கம்மி பண்ணுறது இம்ப்ராக்டிக்கல், முடியாது. அது என்ன கண்டிஷன் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்க முடியும். ஹச்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமானனா ஏரியாவை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு தான் எக்ஸ்டெண்டட் சர்ஃபேஸ்ங்கிற கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு தான் ஃபின்ஸ் வருது. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் எல்லாமே வரப்போகுது. ஸோ இப்போ வந்து ஃபின்ஸ் வைக்கும்போது எவ்வளோ ஹீட், இல்லாத போது எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, இருந்தபோது எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ எவ்வளோ இருக்குங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் கொடுத்த எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டேன், D1 அதுக்கப்புறம் அதோட இந்த டெம்பரேச்சரு, இந்த T தான் டெம்பரேச்சர் போட்டிருக்கேன், KD2 எல்லாமே மென்ஷன் பண்ணி போட்டேன்னா. ஸோ இனிஷியலாக என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன வேணும், எவ்வளோ ஹீட் வந்து சேஞ்ச் ஆகுன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபின் இருக்கும்போது எவ்வளோ ஹீட் இருந்துச்சு, ஃபின் இல்லாமல் எவ்வளோ ஹீட் இருந்துச்சுன்னு தான் தேவை எனக்கு. ஃபஸ்ட்டு ஃபின் இல்லாத போது எவ்வளோ அப்படின்னு பார்க்குறேன். ஃபின் இல்லாத போது என்ன, வெறும் ஒரே ஒரு சிலிண்டர் தான் இருக்கும். சிலிண்டர் தான் CO2லே படிச்சிருக்கோமே, CO2 CO3ல படிச்சிருக்கோமே கன்வெக்ஷனோட ஃபார்முலா HA ΔT மைனஸ் டெல்டா டி. ஹச் என்ன கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, ஹச் வந்து 40. அதுக்கப்புறம் ஏ வந்து ஏரியா ஆஃப் நோ ஃபின். அப்போ வெறும் சர்ஃபேஸ் ஏரியா போடுவோம். அப்போ பைடி இன்ட்டு லென்த்து வந்து உங்கள் ஒன்றுன்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஒன்று போட்டோம். இந்த டயாமீட்டர் எது போடணும்னா இந்த டயாமீட்டர் தான் போடணும். இந்த D1 இருக்குல்ல அதான் போடுறோம். ஏன்னா இப்போ அது வந்து ஃபின்ஸே இல்லாத போது. டி மைனஸ் டி இன்ஃபினிட்டினா என்ன, டீனா இந்த வால் டெம்பரேச்சர் 180, டி இன்ஃபினிட்டினா என்ன 25. ஸோ போட்டு Q வித்தவுட் ஃபின் கண்டுபிடிச்சிருங்க, முடிஞ்சு. இப்போ Q வித் ஃபின் வேணும். Q வித் ஃபின்னால என்னென்ன மாற்றங்கள் நடக்குது மட்டும் யோசிங்க. ஸோ ஹச் அதே தான் இருக்கும், டி அதே தான் இருக்கும், டி இன்ஃபினிட்டி அதே தான் இருக்கும். ஏரியா மட்டும்தான் மாறும். ஏன்னா புதுசாக ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ நம்ம. இப்போ ஏரியா மட்டும்தான் மாறும். இப்போ அந்த எவ்வளோ ஏரியாங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா முடிஞ்சு. அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து நான் இந்த இடத்துல டயக்ராம் வரைகிறேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு சைட் வியூ மாதிரி வரைகிறேன், கிராஸ் செக்ஷனல் வியூ மாதிரி வரைகிறேன். இப்படி இருக்குமா? ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குமா? ஆக்சுவலி இதுதான் வந்து டியூபு.
இது ஃபுல்லா டியூப். இந்த வெளிய நீண்டி விட்டுருக்காங்க எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ், அதுதான் எக்ஸ்ட்ரா வச்சது. இப்ப இது இல்லாத போது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சு Q எழுதிட்டோம். இப்ப இருக்கும்போதுனா என்ன, இது எக்ஸ்டெண்ட் பண்ண சர்ஃபேஸ் அண்ட் ஆல்சோ இந்த நான் கரெக்டா படத்தோட காமிக்கிறேன். என்ன அர்த்தம், இந்த எக்ஸ்டெண்ட் பண்ண சர்ஃபேஸோட ஏரியாவும் வேணும், இந்த டியூப்ல இருக்குல்ல அதையும் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, என்ன டெர்மினாலஜி யூஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். அது நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சொல்றேன் நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து யூஸ் பண்ணி கரெக்டாக போடணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபின்னே இல்லாத போது Q வித்தவுட் ஃபின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து Q ஃபின்னு வச்ச பிறகு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதை வந்து Q வித் ஃபின் சொல்லுவாங்க. Q வித் ஃபின் சொல்கிறாங்க. Q வந்து வித் நிமிஷம் மொத்தமே என்னன்னா Q வித்தவுட் ஃபின் ஒன்று இருக்கு, Q வித் ஃபின் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். ஸோ Q வித்தவுட் ஃபின் நம்ம ஈஸியாக வந்து ஒரு சிலிண்டரை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. Q ஃபின் இருக்கும்போது ஃபின்னு இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்கணும், ஃபின்னு வைக்காத இடத்தையும் கண்டுபிடிக்கணும். அப்போ Q ஃபின் இருக்கிற இடத்த வெறும் Q ஃபின் சொல்லிக்கிறாங்க. அதான் வந்து Q ஃபின் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். இந்த ஃபின்னு வச்சது போக மிச்ச இடம் இருக்கும்ல எக்ஸ்போஸ்டா, ஸோ அதை தான் Q அன்ஃபின் சொல்கிறாங்க. அப்போ Q வித் ஃபின் வேணும்னா நம்ம Q ஃபின்னும் கண்டுபிடிக்கணும், Q அன்ஃபின்னும் கண்டுபிடிக்கணும். ஏன் புரியுதா, ரெண்டையா கண்டுபிடிக்கணும், புரியுதா. இதை மட்டும் புரிஞ்சுட்டாலே போதும், எல்லா 4 ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இப்போ Q ஃபின்னா வந்து ஃபின் எங்கெங்க இருக்கு, இங்கே இருக்கா. ஸோ அப்போ இதோட ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சா போதும். கண்டுபிடிச்சி எத்தனை ஃபின் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைச்சிடும். இப்போ நான் வந்து ஏரியா ஆஃப் ஃபின் எவங்க கண்டுபிடிக்கிறேன். ஸோ கண்டுபிடிக்கிறதா வந்து இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இந்த மாதிரி 3Dயில் டயக்ராம் வரைகிறேன் நான். இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இதுக்கு ஒரு திக்னஸ் கொடுத்துருவோம், ஓகேவா. இப்போ இதை நீ எப்படி இமேஜின் பண்ணிக்கிறீங்கன்னா, இந்த ஓட்டுக்குள்ளே தான் வந்து நம்மளோட அதாவது டியூப் இருக்குது, வெளியே தான் ஃபின். இப்போ நான் ஃபின்னை மட்டும் தனியாக வந்து டைசெக்ட் பண்ணிட்டு என்னது டிஸ்அசம்பிள் பண்ணி வச்சுட்டேன்னு நினச்சிக்கோங்க, ஓகேவா. இப்போ இதோட சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ என்னென்ன சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது, இதுக்கு மேலே இருக்க சர்ஃபேஸ் இருக்குதா, இந்த சர்ஃபேஸ் இந்த நான் ஹேட்ச் பண்ணுறேன் பாருங்க, இந்த சர்ஃபேஸ் இருக்குதா. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி இது கீழே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சர்ஃபேஸ்லாம் இருக்குது பார்த்தோமா, இந்த சர்ஃபேஸ் இப்படி ஹேட்ச் பண்ணுறேன்ல, இந்த சர்ஃபேஸ் மொத்தம் எத்தனை சர்ஃபேஸ் இருக்குது, 1 2 அப்புறம் சுற்றி வந்து 3, மொத்தம் 3 சர்ஃபேஸ் இருக்குது. மொத்தம் மேலோட சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிளுக்கு நான் வந்து ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன், இதுக்கு மேலே உள்ள ஏரியா கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன், πr² போடுவேனா கரெக்டாக. அதாவது இல்லைன்னா π/4d² போடுவேன், இல்லைன்னா πr². அப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து எனக்கு ரேடியஸ் 1, இது ரேடியஸ் 2ன்னு வச்சுக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து என்னன்னா இது நடுவில் ஓட்டை இருக்குது. அப்போ இந்த ரேடியஸ் 2ல் இந்த ரேடியஸ் 1 கழிச்சுட்டா எனக்கு இது மட்டும் கிடச்சிருமா, அதான் பண்ணியிருக்கேன் நான். πr2² r1². ஏன் 2 போட்டிருக்கேன்னா இங்கே மேலேயும் இருக்கும், இதுக்கு அடிப்பக்கத்துலேயே இருக்கும், அதனால் மல்டிபிள் பை 2 போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இந்த πd2 திக்னஸ் என்னன்னா, அதாவது இது ஃபுல்லாக எனக்கு வந்து என்னன்னா இந்த ஃபின்னோட இந்த இது இருக்குல்ல, இந்த வெளியே வந்து ஹேட்ச் பண்ணிக்கல, இதோட ஏரியா வந்து எனக்கு தேவைப்படுது. அதனால அதோட ஏரியா, அதோட சர்க்கம்ஃபரன்ஸு இன்ட்டு திக்னஸ் போட்டால் இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆயிருமா, அதனால தான் πd2t போட்டிருக்கேன், ஓகே. இதுலேயே 2 வந்துருச்சு, இல்லை 1 வந்துச்சு, மொத்தம் 3 சர்ஃபேஸ் முடிஞ்சு. தென் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ரேடியஸ்க்கும். ஸோ R2, இது R1, இது 1, அதில் R1 கண்டுபிடிச்சு πd2 திக்னஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாம் ஏரியா ஆஃப் ஃபின் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன அர்த்தம், நம்ம இந்த இது கண்டுபிடிச்சிட்டோம். நான் கலர் யூஸ் பண்ணி எல்லாம் தெளிவாக சொல்கிறேன். இந்த இடம், இந்த எல்லோ இருக்குல்ல, இந்த கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் வந்து இது. இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த இடம், அப்புறம் இந்த இடம் வேணும், கரெக்டா. ஸோ இப்போ எனக்கு அது வேணும்னா என்ன பண்ணணும்னா, அதான் வந்து இந்த அன்ஃபின், இந்த மாதிரி டயக்ராம் பண்ணி போட்டுருக்கேன். ஏன்னா இந்த இடம் தான் வந்து எனக்கு இந்த அன்ஃபின்னு. இப்போ இந்த இடம் கண்டுபிடிக்கணுமா, புரிய நினைக்கிற எல்லாருக்கும். ஸோ இந்த இடம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இதோட டயாமீட்ரு கரெக்டாக. அப்போ இந்த டயாமீட்ரு தான் என்னது, பைப் டயா. இந்த டயாமீட்டர் தான் வந்து பைப் டயா, அதோட πd இன்ட்டு இதோட லென்த்து, ஓகேவா. அந்த லென்த்து தான் வந்து எஸ். அந்த எஸ் தான் வந்து கொஸ்டின் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா வந்து எங்கே காணும், the space between the fins is 3 mm சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அதான் நம்மளோட லென்த்து. அதனால ஏரியா ஆஃப் அன்ஃபின் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணிருங்க, அவ்வளோதான் நான் முடிஞ்சு. ஆனால் இந்த இடத்துல இன்னொன்று என்னன்னா வந்து நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளவுன்னு சொல்லிட்டு, நமக்கு என்ன தேவை, Q ஃபின் தான் தேவை.
ஓகேவா? எங்க இருக்கு கியூ ஃபின்னு? கியூ ஃபின் தான் கியூ ஃபின்ங்கிறது ஒண்ணும் இல்ல. அதாவது ஃபின் மட்டும் இருக்கிறது. கியூ அன்ஃபின்னா ஃபின் வச்ச பிறகும் எக்ஸ்போஸ்டா இருக்கிற ஏரியா. கியூ வித் ஃபின்னா மொத்தமா போடுறது. ஆனா இந்த கியூ ஃபின் நம்ம போடுறோம்ல, போடுறதுக்கு வந்து எப்படி போடணும்னா வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடணும். எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன? ஃபின் வைக்கும்போது எவ்வளோ வந்திருக்குது. ஆனா எப்பயுமே இப்போ நம்ம மெக்கானிக்கலா வேலை செய்றோம்னா வந்து, ஒரு வேலை வந்து இவ்வளோ மேக்ஸிமம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது நடக்காது. கொஞ்சம் லாஸஸ் தான் இருக்கும். ஸோ அதத்தான் வந்து டினோட் பண்றதுக்கு எஃபிஷியன்சி யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? இப்போ ஃபின் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது டிவைட் பை மேக்ஸிமம் ஃபின்னு. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது என்னன்னா வந்து, இருக்கிற ஏரியா வச்சு எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லுவோம். ஆனா இந்த சில ஃபேக்டர்ஸ்னால வந்து அவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதனால எவ்வளோ எஃபிஷியன்ட்டா ஆகுதுங்கிறதுனால எஃபிஷியன்சியை அவங்கள மல்டிப்ளை பண்ணிப்போம். கரெக்ட்டா? அந்த எஃபிஷியன்சியை மல்டிப்ளை பண்ணோம்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். புரியும்னு நினைக்கிறேன். திரும்ப ரீகேப்பா கடைசி சொல்றேன். இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சா போல இந்த கான்செப்ட் தான் ஃபின்ல ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க என்ன பண்றாங்கன்னா, டேட்டா புக்கு போனோம். டேட்டா புக்ல வந்து வர மாட்டேங்குது. 53 இதுல வரணுமே. வந்துடுச்சு. இது ரேடியேஷனு 63 இங்கே தான் இருக்கும். இந்த பேஜ் போங்க. இந்த பேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு என்ன இருக்கு? L2H/KT இருக்கா? அதான் போட்டிருப்பேன். என்னடா லேப் L 2H/KT. லென்த்னா எல்னா என்ன? ஃபின்னோட லென்த். ஏன்டா தீட்டா ஃபின்னோட லென்த். ஃபின்னோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ டாப் வியூவா? ஃபின் வந்து இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது. கரெக்ட்டா? அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் தான் ஃபின்னோட லென்த். சோ அத கண்டுபிடிக்கிறதுனா என்ன பண்ணலாம்? இதுக்கு ரேடியஸ் கண்டுபிடிங்க. அதாவது ஈஸியா சொல்லி தரேன். இதுல இருந்து இது வரைக்கும் R1. இதுல இருந்து இது வரைக்கும் R2. இந்த R1ல R2 கழிச்சுட்டு அந்த திக்னஸ் கிடைச்சிருமா? அப்படிதான் நான் போட்டேன். ஓகேவா? எல்லா மீட்டர்ஸ்ல போடுங்க. 2 போட்டுருங்க. H போட்டுருங்க. K வந்து H இந்த இருக்கு. K ஓட வேல்யூ மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி 186 போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது போட்டதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 0.0051 கிடைக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டேட்டா புக்கில் நம்ம ரொம்ப இப்படி எழுதுனா இந்த மாதிரி ஆகுமா? சரி இப்போ R0/Ri வந்து என்னன்னா எனக்கு இதுவும் கேட்டிருக்காங்க. அவுட்டர் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. R0னா என்ன, Riனா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இந்த இடத்துல கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எனக்கு 0.05 இருக்கு, 1.2 இருக்கு. இப்போ 0.05 நான் நீங்கள் இதுக்கையே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 1.2னா இந்த இடத்துல வருதுன்னு எடுத்துக்கிறேன். இது 1.4 அது 1.6 1.2 இது வழியாக வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்படியே வந்து இந்த இடத்துல வருது அப்படின்னு அசியூம் பண்ணி இது வந்து 0.95 அப்படின்னு சொல்லிட்டு எஃபிஷியன்சி அசியூம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த ஃபின்னு அன்ஃபின்னை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதா வந்து நம்மளுடைய மேக்ஸிமம் ஃபின் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஆனால் இந்த லாசஸ்னால ஏதோ ஒரு இதனால வந்து கியூ ஃபின் வந்து அந்த எஃபிஷியன்சியெல்லாம் குறையும். கரெக்டாக அந்த எஃபிஷியன்சி உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நம்ம கியூ ஃபின் எவ்வளோங்கிறது கிடைச்சிரும். அந்த எஃபிஷியன்சி தான் நான் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதனால் ஏன் மல்டிப்ளை பண்ணவங்க புரிஞ்சு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்பயும் போல் H ஃபின் இந்த மாதிரி போடுறேன். ஃபின்னுங்கிறது ஒன்றும் இல்லை. ஃபின் என்ன பண்ணணும்னா வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதாவது ஃபின்னையும் இந்த இடத்துல வந்து நான் ஃபின் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஓகேவா? அதாவது ஃபின்னு வைக்கிறோம். ஃபின்னுக்கான ஃபின்னுக்கும் எஃபிஷியன்சி இருக்கும். அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த இடத்துல ஃபின்னுக்கு என்ன எஃபிஷியன்சி இருந்துச்சோ அதை மட்டும் தான் இருந்துச்சோ அதை மட்டும் தான் போடணும். அது ஒரு ஆன்சர் வந்துச்சு. அப்புறம் அன்ஃபின் வந்து எப்பயும் போல அன்ஃபின்னா என்ன? ஃபின் வச்சது போக எக்ஸ்போஸ்டாக இருக்கிற ஏரியா மட்டும் நீங்கள் போட்டால் போதும். அதான் கியூ அன்ஃபின். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்த ஃபின் இருக்கும் போது எவ்வளோங்கிறது கிடச்சிரும். ஆனால் வந்து நம்ம கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க நம்பர் ஆஃப் ஃபின்ஸ் 250 இருக்குன்ட்டு. நம்ம வெறும் ஒரு இது தான் கண்டுபிடிச்சோம். கரெக்டாக இது ஒரு இது கன்சிடர் பண்ணால் கண்டுபிடிச்சோம். அவ்வளோதான். ஆனால் 250க்கு எவ்வளோங்கிறது கண்டுபிடிச்சா எனக்கு இவ்வளோ வந்துச்சு. அப்போ ஃபின் இருக்கும்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 3540.36. வித்தவுட் இருக்கும்போது எனக்கு எவ்வளோ இருந்துச்சு? கம்மியாக தான் இருந்திருக்கும். இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக இருக்குது. அப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சா நம்ம பண்ண ஆன்சர் கரெக்ட்னு சொல்லிட்டு மைனஸ் பண்ணால் எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஒன்றுமே இல்லை. இந்த சம் திரும்ப ரீகாப் போட்டுடலாம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஃபின் வைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹீட் இருந்துச்சு, ஃபின் வச்சக்கப்புறம் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபின் வைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுங்கிறது ஜஸ்ட் ஒரு சிலிண்டர் தான். அந்த சிலிண்டருக்கு கியூ கண்டுபிடிக்கிறோம். இது வந்து கன்வெக்ஷன். அப்போ HA ΔT H வந்து போட்டுருவோம். கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து
ஏரியா வந்து பைடிஎல் சர்ஃபேஸ் ஏரியா போடுவோம். அதுக்கப்புறம் வந்து டெம்பரேச்சர் வால் டெம்பரேச்சர் மைனஸ் சரௌண்டிங் டெம்பரேச்சர் போட்டு கியூ வித்தவுட் ஃபின் கண்டுபிடிப்போம். ஓகே முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் வித் ஃபின் இருக்கும்போது என்ன என்ன இதுனா ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா மட்டும் தான் மாறுது. அந்த ஏரியாவுக்கு இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஏன் ஏரியா மாறுது அதான் சேஞ்ச் பண்ணுறோம். அதனால மித்த எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அப்போ ஏரியா மாறும்போது இப்படி தான் வந்து என்னோட கிராஸ் செக்ஷனல் வியூ இருக்கும். அப்போ ஏரியா மாறும்போது என்னென்ன ஏரியா கன்சிடர் பண்ணிக்கணும், மைண்டுக்கு என்ன வரணும், ஃபின் இருக்கிற ஏரியா, ஃபின் இல்லாத ஏரியா. ஃபின் இருக்கிறது என்ன சொல்றாங்க, ஏரியா ஆஃப் ஃபின்னு சொல்றாங்க. ஃபின் இல்லாத ஏரியா, அதாவது ஃபின் வச்சது போகவும் ஏரியா எக்ஸ்போஸ்டா இருக்கும். அந்த ஏரியாவை ஏரியா ஆஃப் அன்ஃபின் சொல்றாங்க. இப்போ இன்னொன்று என்னன்னா, இது ரெண்டு ஏரியா கண்டுபிடிச்சிருவோம். ஓகே ஃபைன். அப்புறம் ஏரியா ஆஃப் ஃபின் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா நம்ம என்ன கண்டுபிடிப்போம், அந்த ஏரியாவுக்கு இவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்னு கண்டுபிடிப்போம். ஆனால் நிஜத்தில் நடக்குமா, நடக்காது. அதுக்கு ஒரு எஃபிஷியன்சி இருக்கும். நம்ம மேக்ஸிமம் இவ்வளோ வரும்னு கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் சில ஃபேக்டர்ஸ்னால லாஸ் இருக்கும். அதனால எஃபிஷியன்சி வந்து ட்ராப் ஆகும். அது அப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிச்ச ஏரியா ஆஃப் ஃபின்னோட என்ன ஏரியா ஆஃப் ஃபின்லேருந்து ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வரும்ல, அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் ஃபின்னோட மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அதோட நான் வந்து எஃபிஷியன்சி வந்து கண்டிப்பாக 0 பாயிண்ட்ல தான் இருக்கும். மல்டிப்ளை பண்ணினா எனக்கு வந்து நமக்கு ஃபின்னு வச்சதுக்குள்ள நம்மளோட கண்டிஷனுக்கு எஃபிஷியன்சி எவ்வளோ பொறுத்து வச்சும்போது அப்போ கியூ ஃபின் எவ்வளோ இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் ஏ ஃபின்னோட மட்டும் பண்ணுறேன், ஏ அன்ஃபின்னோட பண்ணிடக்கூடாது. அதெல்லாம் தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஸோ அப்புறம் ஏ ஃபின்னுங்கிறது ஏன் கண்டுபிடிக்கும், மொத்தம் இந்த ஏரியா அதுக்கப்புறம் அடியில் உள்ள ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர் டூ ஆர் டூ ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஒன் ஸ்கொயர் டூ வரும். ஏன் டூ போடுற மேலே கீழே. அப்புறம் பை டி டூ என்ன, இந்த சுற்றி உள்ள சர்ஃபேஸ் ஏரியா அவ்வளோதான் போட்டேன்னா. அதுக்கப்புறம் அன்ஃபின் என்ன, நான் வச்சது போக இல்லாத இடம், இந்த இடம் இந்த இடம் அப்புறம் இந்த இடம், அது அதோட டயாமீட்டர் என்ன இருக்குது பை டி. அப்புறம் எஸ்னா என்ன, இந்த டிஸ்டன்ஸ் அந்த லென்த்து அதையும் போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க நான் 63 பேஜ் போய் கண்டுபிடிச்சிட்டு எஃபிஷியன்சி எதோட போடுறேன், ஃபின்னோட மட்டும் தான் போடுவேன். அன்ஃபின் வெறும் ஏரியா அவ்வளோதான், ஏரியா மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஆனால் ஏன் ஃபின்னுக்கு நான் போடுறேன், நம்ம ஃபின்னு இருக்கிறனால வந்து எஃபிஷியன்சி ட்ராப் ஆகும். அதனால ஃபின்னுக்கு மட்டும் போட்டுக்கிறேன். அதாவது ரெண்டையும் கண்டுபிடிச்சு ஃபின்னு வச்சது போக எக்ஸ்போஸ்டாக ஏரியா அன்ஃபின் ஏரியா ரெண்டையும் ஆட் பண்ணால் ஃபின்னு வச்சதுக்கப்புறம் எவ்வளோ ஹீட் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அந்த இதோட வந்து ஃபின்னு வைக்காத போது எவ்வளோ இருக்குங்க அப்படிங்கிறத மைனஸ் பண்ணால் எவ்வளவு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒரு கான்செப்ட் தான் 4 சம்லேயே வரும். இதை மட்டும் தரவா புரிஞ்சிட்டிங்கன்னா மிச்ச 3 சம் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா, புரிஞ்சா? ஓகே. இப்போ இப்போ இந்த சம்மை வந்து கொஞ்சம் மைண்டில் அப்படி விஷுவலைஸ் பண்ணுங்க. 0.3 சென்டிமீட்டர் திக்னஸ்ஸு அண்ட் ஒரு இது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இதுனா இருக்கும்ல பிளேட்டா, அந்த பிளேட்டு தான் சொல்லியிருப்பாங்க. என்ன பிளேட்டு, அந்த ஈசி என்னன்னா பிளேட்டு என்னடா அது மதர் போர்டா, பிசிபி பிளேடா, அதை வச்சு சொல்லியிருப்பாங்க. சர்க்யூட் போர்டு இல்லை ஒன்று தான். 0.3 mm திக்னஸ் இருக்குதாமா. அப்புறம் அதை ஹைட் கொடுத்துட்டாங்க, வித்து கொடுத்துட்டாங்க, மூணுமே கொடுத்துட்டாங்க பிளேட்டுக்கு. Houses 80 closely spaced logic chips on one side, each dissipating 0.04. ஒவ்வொரு சிப்புமே 0.04 வாட்டை வந்து வெளியிடுதாமா. அந்த அது வந்து ஒரு மொத்தம் 80 இருக்குதாமா. அப்போ 80 × 0.04 வாட்டுன்னு போட்டால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், மொத்தமாக எல்லா சிப்ஸ் வெளியிடுற ஹீட் கிடைக்குமா, அதுதான் நம்ம கியூ. கடைசி வரைக்கும் கியூ அதை மட்டும் தான் வச்சுப்போம், வேறு எதுவும் மாற்றவே மாட்டோம். ஓகேவா. ஸோ 3.2 சம்திங் வரும். த போர்ட் இஸ் இம்ப்ரெக்னன்டட் வித் காப்பர் ஃபில்லிங்ஸ். அப்போ காப்பரில் தான் வந்து ஃபில்லாக மேட் பண்ணியிருக்காங்க வித் ஏ எஃபெக்டிவ் தெர்மோகண்டக்டிவிட்டி கே. அப்போ நல்லா தெளிவாக வந்து கிவன் எழுதிட்டாலே இது குழப்பாமல் போட்டுடலாம். இப்போ வந்து போர்டோட மெட்டீரியல் வந்து காப்பர். அப்போ அதோட இது கொடுத்துட்டாங்க, என்னது போர்டு இஸ் இம்ப்ரெக்னன்டட். அப்படின்னா இது போர்டோட இதுதான், ஃபின்னோடது கிடையாது. ஆல் த ஹீட் ஜென்ரேட்டட் இன் த சிப்ஸ் இஸ் கண்டக்டட் அக்ராஸ் சர்க்யூட் போர்ட் அண்ட் டிசிபேட்டட் ஃப்ரம் த பேக் சைடு ஆஃப் த போர்ட் அட் த மீடியம். மீடியம்னா அதான் வந்து அட்மாஸ்பியர் மீடியம், அதோட டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. வித் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் H கொடுத்துட்டாங்க. டிட்டர்மைன் த டெம்பரேச்சர் ஆஃப் த டூ சைட்ஸ் ஆஃப் சர்க்யூட் போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சைடில் என்ன டெம்பரேச்சர் இருக்குது, இந்த சைடில் என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் கொடுத்தது வந்து எல்லா இன்புட்டும் இதுவே எழுதியிருப்பேன். அதாவது திக்னஸ், ஹைட்டு, கியூவு, காப்பருக்கு இவ்வளோ இருக்குது, ஹச் இவ்வளோ இருக்குது, மீடியம்னால இவ்வளவு, இது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு அசியூம் பண்ணிட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, என்ன கேட்குறாங்கன்னா இப்போதைக்கு ஃபின்ஸுங்கிற கான்செப்ட்லேயே நம்ம போகவே இல்லை. ஓகேவா. ஜஸ்ட் இதோட பேக் சைட் டெம்பரேச்சர்னா ஃப்ரண்ட் சைட் டெம்பரேச்சர் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்புறம் வந்து நமக்கு இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஒரு மீடியம் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்களா. மீடியமான டெம்பரேச்சர் தெரியும் நம்மளுக்கு, மிச்சம் ஹச் தெரியும்,
கியூவும் தெரியுமே. அப்போ அதுலேருந்து ஒரு சைடில் வந்து இப்படி யார் போயிட்டு இருக்குன்னா வந்து அதுலேருந்து நம்ம ஹச்டி கண்டுபிடிச்சிடலாமா, இந்த T1. அப்போ அது கண்டுபிடிக்கனா ஏன் யூஸ் பண்ணுறது புரியுதுல்ல, Q = HA T1 - T infinity. Q வந்து 3.2, அப்புறம் H வந்து 15 கொடுத்துருப்பாங்க. ஏரியா என்ன பண்ணும், சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ இந்த ஹைட் இன்ட்டு இந்த லென்த்து, அப்போ இந்த சைடில் உள்ள ஏரியா மட்டும் கிடைக்குமா, அதாவது இங்கே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் T1 தான் கண்டுபிடிக்க போகிறேன். T infinity தான் வந்து இது சர்ஃபேஸ் மீடியம் டெம்பரேச்சர், அதான் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் போட்டால் T1 கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இந்த டெம்பரேச்சர் கிடைச்சிருச்சு, இதோட K தெரியும், Q தெரியும். Q ஆஃப் த கண்டக்ஷன் ஈக்குவல் தான் சரியா. அப்படிங்கும்போது அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், T1 - T2 போட்டுக்கிறேன். அப்போ எப்படி போட்டால் கண்டக்ஷன் ஈக்குவேஷன் போடலாமா, KA T1 - T2. அப்போ வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இப்படி இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதான் T2 கண்டுபிடிச்சிட்டேன். தட்ஸ் ஆல். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போதான் ஃபின்னே வைக்கிறாங்க. ஓகேவா, இப்போ வந்து நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஃபின் இல்லாத போது எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஃபின் இருக்கும்போது எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிட்டர்மைன் த டெம்பரேச்சர், இது வந்து ஏ. இப்போ பி, இப்போ வந்து அப்படியே ஃபின்னோட இதை மாற்றுறாங்க. 0.2 சென்டிமீட்டர் திக்னஸ், 12 சென்டிமீட்டர் ஹைட்டு, அலுமினியம் பிளேட். இப்போ பிளேட் என்ன ஆயிடுச்சு, அலுமினியமாக மாறிடுச்சு. அப்புறம் ஃபின்னுமே அலுமினியம் தான். ஆனால் எவ்வளவு, 864 ஃபின்ஸ் வச்சுருக்காங்களாமா. 2 சென்டிமீட்டர் லாங் அலுமினியம். இப்போ வந்து அதான் நான் சொல்கிறேன்ல, எழுதும் போதே கிவன் டேட்டால பிளேட்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. போட்டு அதோட பேராமீட்டர்ஸ், லென்த்து, பிரெத்து, திக்னஸ், அப்புறம் என்ன மெட்டீரியல், அதுக்கப்புறம் என்ன இது, அதுக்கப்புறம் கோடை போடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபின் போடுங்க. ஃபின்னு போட்டு அலுமினியம், அதோட டயாமீட்ரு, நம்பர் ஆஃப் ஃபின்ஸ் அப்படின்னு போட்டு ஒவ்வொரு வேல்யூ தெளிவாக எழுதுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. இட்ஸ் அட்டாச்டு டு எ பேக் சைடு ஆஃப் த சர்க்யூட் போர்ட் வித் 0.02 சென்டிமீட்டர் திக் எபாக்சி அட்ஹெசிவ் சொல்லியிருக்காங்க. எபாக்சி அட்ஹெசிவ்ங்கிறது இங்கே என்னன்னா ஃபின்னு கிடையாது, அலுமினியம் தான் ஃபின்னு. பிளேட்டு அலுமினியம், ஃபின்னு அலுமினியம். எபாக்சி அட்ஹெசிவ்ங்கிறது என்னன்னா அந்த எப்படி சொல்கிறது, இந்த ஃபின்னு வச்சுட்டு வந்து கடைசியில் வந்து ஹீட் வந்து நல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு சொல்லிட்டு இதை பண்ணுறாங்க. அப்போ வந்து இதில் ஒரு இன்சுலேட்டர் மாதிரி வைக்கிறாங்க இந்த இடத்துல. அந்த இது பேர் தான் வந்து என்னன்னா எபாக்சி அட்ஹெசிவ். ஆக்சுவலி நம்ம வந்து இதை வந்து இன்க்ளூட் பண்ணோம்னா பண்ணிக்கலாம், பண்ணாலுமே வந்து ஆக்சுவலி இதனால என்ன ஆகும்னா டெல்டா டீன்னு இருக்கும். இந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அது பண்ணால் பண்ணிக்கலாம், பண்ணாமல் கூட விட்டலாம். ChatGPT சொல்லுச்சு. ஓகேவா, ஸோ வந்து பெஸ்ட்டு பண்ணுறதே பெஸ்ட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கொடுத்த இன்ஃபர்மேஷனை எழுதிக்கிறேன். ஸோ ஃபின்ஸ் அலுமினியம் எபாக்சி அட்ஹெசிவ் வந்து எல்லாமே எழுதிக்கிறேன். இப்போ என்னன்னா எனக்கு இப்போ ஃபின்னு வச்சக்கப்புறம் இங்கே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, இங்கே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாலே போதும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்னன்னா, நல்லா பாருங்க, இங்கே வந்து எனக்கு என்ன தேவைப்படும்னா, ஃபின்னு வச்சக்கப்புறம் எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ ஃபின்னு வச்சப்புறம் என்னென்ன படிச்சிருக்கோம் நம்ம, வித்து ஃபின்னு இருக்கிற இடம், ஃபின்னு வச்சது போக இல்லாத இடம், அது ஃபின் அன்பின்னு, அதை வந்து தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபின் அன்பின் கண்டுபிடிக்க பிரச்சனை இல்லை, அப்படியே என்னென்ன இருக்குது, அதாவது மொத்த போர்டில் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் எங்கெங்கன்னா ஃபின் ஏரியா ஆஃப் த ஃபின் இருக்கோ அதை மட்டும் சப்ராக்ட் பண்ணால் போதும். ஏன் என்ன போட்டிருக்கேன்னா நம்பர் ஆஃப் ஃபின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி போட்டுருவேன். சப்போஸ் இது வந்து அன்ஃபின் ஏரியா, எங்கெங்கன்னா ஃபின் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா நம்ம கண்டுபிடிக்கிற விஷயத்துக்கு என்ன கிடைக்குன்னா மேக்ஸிமமாக எவ்வளோ வந்து எஃபிஷியன்சி இது பண்ணணும் அப்படி தான் கிடைக்கும். ஆனால் நம்ம எஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து நம்மளோட ஆக்சுவல் இது கிடச்சிரும். அதான் எஃபிஷியன்சி இன்ட்டு ஆக்சுவல் ஃபின். அப்போ நமக்கு என்ன தேவை, ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்னதான் நம்ம இது Q கண்டுபிடிச்சாலுமே, என்னதான் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணால் டெம்பரேச்சர் கண்டுபிடிப்போம். அந்த டெம்பரேச்சர்ல தான் நம்ம அடுத்த டெம்பரேச்சர் கண்டுபிடிப்போம். என்னதான் கண்டுபிடிச்சாலுமே எஃபிஷியன்சிங்கிறது ரொம்ப மிக தேவைப்படுற ஒரு இதாக இருக்குது. ஸோ எஃபிஷியன்சி வேணும்னா வந்து டேட்டா புக் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இங்கே வந்து இந்த இடத்துல வந்து லாங் ஃபின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. எல்லாம் லென்த்து கொடுத்துருக்காங்க, அசியூம் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல டேட்டா புக்கில் தான் மல்டிப்ளை. இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது. இதெல்லாம் நான் தப்பு பண்ணி இந்த மாதிரி உட்காந்துருந்தேன். என்னன்னா நம்ம ஃபின்னு வைக்கிறோம், ஃபின்னில் தான் எஃபிஷியன்சி பார்க்குறோம். வர்ற கியூங்கிறது என்ன, ஃபின்னு வச்சது போக உள்ள இது, அப்புறம் ஃபின்னு வச்சது போக மிச்சம் எக்ஸ்போஸ்டாக இருக்கும் பார்த்தியா, மிச்சம் எக்ஸ்போஸ்டாக உள்ள ஏரியாவுக்கு நீ வெறும் ஏரியா மட்டும் போட்டாலே போதும். அதுக்கு எதுக்கு எஃபிஷியன்சி, அது சும்மா தான் இருக்குது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க தான் பார்க்குறோம், நம்ம ஃபின்னுக்கு தான் எஃபிஷியன்சி பார்க்குறோம். அப்போ ஃபின்னோட ஏரியா போட்டு அதுக்கு மட்டும் கியூ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தனியாக போடணும். ஓகேவா, புரியுதா? இப்போ என்ன பண்ணணும்னா எஃபிஷியன்சி ஃபார்முலா இதான், tan H/ml/m. எம்மோட ஃபார்முலா இங்கேயே இருக்கும், HP/KA. இந்த ஹச்ங்கிறது கன்வெர்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட், பிங்கிறது பெரிமீட்டர். ஓகேவா, பெரிமீட்டர். கேங்கிறது ஃபின்னோட கே. ஏங்கிறது என்ன பண்ணணும்னா கிராஸ் செக்ஷன் ஏரியா. இந்த ஏ வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியா, யாரும் மறந்துடக்கூடாது. அப்போ நான் எம் கண்டுபிடிக்கேன். எம்
எம் வந்து என்னன்னா ஹச்பி பை கேவா. ஹச் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க 50, அது மாறவே மாறாது எப்பயுமே. அதுதான் வந்து எல்லா யாரு தானே இருக்குது. ஸோ ஹச். பி வந்து பெரிமீட்ரு. சர்க்கிளுக்கு பெரிமீட்டர் என்னென்ன சர்க்கம்ஃபரன்ஸ், அதான் பை டின்னு போட்டிருக்கேன். டயாமீட்ரு. கே என்ன இங்கே வந்து என்ன சொன்னேன், ஃபின் இங்கே என்னவா இருக்குது, அலுமினியமாக இருக்குது. அலுமினியமோட கே என்ன 237. 237 போட்டாச்சா, முடிஞ்சு. அப்புறம் ஏ என்ன எனக்கு கிராஸ் செக்ஷனல் ஏரியா போட்டேன்னா, அப்புறம் ஆக்சுவலி இங்கே என்ன பை ஏ, இந்த பை ஏ இதெல்லாம் கேன்சல் பண்ணி போனால் அந்த 4 மேலே போகும். அப்போ 4 × 50 டிவைட் பை 237 × 0.025 மட்டும்தான் வரும். ஏன்னா கேன்சல் ஆகிருக்குது. போட்டு ரூட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 18.37 வரும். ஓகேவா? போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த எம்மை அதுக்கப்புறம் இங்கே வந்து கரெக்டிலேருந்து கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி சாட் ஜிபிடியில் வந்து என்ன சொல்லுதுன்னா எல்லாத்துக்குமே கரெக்டிலேருந்து கண்டுபிடிக்குது. பட் மேம் வந்து ஒரு நாள் கிளாஸ் நடத்தாமல் என்ன சொன்னாங்கன்னா, கரெக்டிலேருந்துங்கிறது எப்போ கண்டுபிடிப்போம்னா எப்போ வந்து இன்சுலேட் பண்ணியிருக்காங்க ஃபின்னோட எண்டில், எப்போ இன்சுலேஷனுங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்களோ அப்போ நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கோங்க. பட் அது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் எதுக்கும் போட்டுக்கோ ஒரு இதுக்காக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னன்னா L + D/4 தான் வந்து இன்சுலேஷன். ஏன் இன்சுலேஷன் சொல்கிறேன்னா, எபாக்சி அதசிவ்ங்கிறது இங்கே ஒரு இன்சுலேஷன். அதனால் நம்ம அதை வச்சு இருக்குங்கிறத போட்டுக்கிறோம். ஆக்சுவலி பாருங்களேன், லென்த் 0.02 இருக்கு. இப்போ 0.000625 தான் மாறி இருக்கு. ஓகேவா? மில்லிமீட்டர்ல கொஞ்சம் அளவு தான் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால எதுக்கும் கண்டுபிடிச்சு நான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் அந்த எல், அப்புறம் அந்த எம் வந்து 0.02 தான் ஆடா இருக்கு. அது டயாமீட்டர் பை 4 போகுது. டயாமீட்டர் ரொம்ப கம்மியா இருக்கு, அதுல பை 4 போகுது, ரொம்ப கம்மியா இருக்கு. போடணும்னு தேவையில்லை. ஆனா வந்து மேபி நம்ம பெரிய ஃபின்ஸ் வைக்கனா யூஸ் பண்ணோம், நம்ம கான்செப்டாக யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ அதில் வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டேன். எம்எல் இந்த tan ஹச் போடணும்டா. இது ஹச்சுங்கிறது கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கிடையாது. நிறைய பேர் சொன்னீங்க, அப்படின்னா கிடையவே கிடையாது. இது வந்து ஹச்சுங்கிறது ஹைப்பர்போலிக் tan சொல்லுவாங்க. அது வந்து கால்குலேட்டரில் போடும்போது ஹச்ஒய்பின்னு சொல்லிட்டு சென்டரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை அமைக்கிட்டு tan அமைக்கிட்டு அதுக்கப்புறம் எம்எல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ எஃபிஷியன்சி கிடைச்சிருச்சா? இப்போ இந்த எஃபிஷியன்சி எதோட போடணும், ஏரியா ஆஃப் ஃபின்னோட போடணும். புரியுதா? அதனால தான் ஏரியா ஆஃப் ஃபின்னோட மட்டும்தான் போடணும், அன்ஃபின்னோட போட்டுறக்கூடாது. இப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் ஃபின் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ஃபின் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா, இப்போ ஒரு டியூப் இருக்கு. அந்த டியூப் ஏரியா கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன், π/4 d² தானே போடுவேன். அவ்வளோதான், அதான் போட்டிருக்கேன். குழப்பறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ π/4 d² × 864 ஏன் போட்டிருக்கேன்னா, நம்பர் ஆஃப் ஃபின்ஸ் எத்தனைங்கிறத போட்டிருக்கேன். அதான் ஏரியா ஆஃப் ஃபின். இப்போ ஏரியா ஆஃப் அன்ஃபின் என்ன பண்ணணும், கான்செப்டில் வரணும். இப்போ போர்டு என்ன, இப்படியான போர்டு இருக்குது, இந்த மாதிரி இருக்குமா போர்டு, அந்த போர்டில் இந்த மாதிரி ஃபின்னாக வச்சுருப்பாங்களா, அப்போ ஃபின் வச்சது போக உள்ள இதானே. அப்போ மொத்த போர்டு ஏரியா மைனஸ் எத்தனை நம்பர் ஆஃப் ஏரியா ஆஃப் மொத்த ஃபின்னை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு அன்ஃபின் ஏரியா கிடச்சிருமா. அதனால தான் ஏரியா ஆஃப் போர்டு போட்டிருக்கேன். ஏரியா ஆஃப் போர்டு என்ன, எனக்கு ஹைட்டு லென்த்து தான் வித்தெல்லாம் பிரெத்தெல்லாம் லென்த் தான் பிரெத்தாங்க தெரியுமா, மல்டிப்ளை பண்ணுற ஏரியா கிடச்சிருமா. மைனஸ் n × a ஃபின் போட்டேன்னா ஆக்சுவலி இந்த வேல்யூ என்னன்னா இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ தான். π/4 0.0025 ஸ்கொயர் 864 தான். அதை போட்டிங்கன்னா ஏரியா ஆஃப் அன்ஃபின் கிடச்சிரும். இப்போ ஃபின்னோட கியூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் ஆக்சுவலி இங்கே வந்து நமக்கு வந்து ஃபின்னோட கியூ வந்து கொஸ்டின்லேயே மொத்த கியூ தான் ஃபின்னோட கியூமே, அதான் 3.2 கொடுத்துருப்பாங்க, அது இங்கே போட்டுருவோம். ஆனால் நமக்கு ஆக்சுவலி என்ன தேவை, டெம்பரேச்சர் தானே தேவை. அப்போ இதை யூஸ் பண்ணி இந்த சைடு தான் ஃபின் இருக்குன்னு சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, பேக் சைடு வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து நான் வந்து டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி இந்த T கண்டுபிடிச்சிருவேன், அதை T1 வச்சுப்பேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் கண்டக்ஷன் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நான் வந்து KA T1 - T2 போட்டேன்னா முடிஞ்சு. இன்னொன்று என்ன நான் சொல்லணும்னா, இந்த இடத்துல வந்து இது இருக்குல்ல, எபாக்சி அதசிவ் இருக்குல்ல, இந்த எபாக்சி அதசிவ்மே வந்து கொஞ்சம் உள்ள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அதை எப்படி ஆக்சுவலாக இங்கே ஆட் பண்ணலை, இதை நான் எழுதி முடிச்சப்போ தான் இது இருந்துச்சு. ஆனால் நான் சாட் ஜிபிடி தான் வந்து இது எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஸோ அது என்ன சொல்லிச்சுன்னா, இது ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் லீட் டு பிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிடுச்சு. பட் ஆட் பண்ணால் எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன், ஓகேவா? இதுலேருந்து எனக்கு ஒரு கியூ கிடைக்குதுல்ல, இது ஆக்சுவலி இது என்னது, எனக்கு இது வந்து ஒரு வாட் இஸ் தட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தானே. அந்த எபாக்சி அதசிவ் என்ன பண்ணா, ஒரு டெல்டா டீயை வந்து மேக் பண்ணுவாமா, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுச்சு அது. அப்போ அது கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா நம்மளுக்கு, நம்ம Q = டெல்டா டி டிவைட் பை ஆரா, கரெக்டா? இப்போ ஆர் வேணும்னா இப்போ இந்த ஃபார்முலாக்குள்ளே போகணுங்கிற அவசியமே இல்லை, இதுலேயே யூஸ் பண்ணிருங்க. ஆக்சுவலி ரெண்டு ஒரே ஃபார்முலா தான், இப்போ எழுதுகிற வரைமுறை தான் வேறையாக இருக்கும். இந்த Q வந்து 3 எவ்வளோ இருந்துச்சு, 3.2 இருந்தால் அதையே போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. டெல்டா டி வந்து என்ன பண்ணணும், டெல்டா டி அப்படியே இருக்கட்டும். அது வந்து என்னன்னு சொல்கிறேன், ஆர் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஆரோட வேல்யூ என்ன, இது L/KA வருமா. அதே மாதிரி அதுக்குமே வந்து கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இருக்குமா, சரி அது இல்லை, H/Kன்னு
சொல்லிட்டு வரும். ஸோ அதையும் உள்ள ஆட் பண்ணி போடணும்னு சொல்றாங்க. பட் அது வந்து ரொம்ப நெக்லிஜிபிளா இருந்ததுனால நான் வந்து இந்த இடத்துல வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அதுலேருந்து கண்டக்ஷன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி T2 கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் சிங்கிற பார்ட் ஒண்ணுமே இல்ல. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். when the board is replaced with copper plate. இப்போ என்ன ஆச்சுன்னா போர்டு வந்து இனிஷியலா என்னவா இருந்துச்சு, அலுமினியமா இருந்துச்சு. இப்போ காப்பரா மாறிடுச்சு. அப்ப இது வந்து இதனால என்ன மாறும்னா, அப்புறம் இப்ப என்ன பண்ணோமோ அதே தான் பண்ண போறோம். அது இல்லாம இங்க வந்து எபாக்சி அட்ஹெசிவ்னா ஒண்ணுமே குடுக்கல. சும்மா இது மட்டும் தான் குடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ண போறோம்னா காப்பரும் இது M கண்டுபிடிக்கிறீங்க, L கண்டுபிடிக்கிறீங்க, எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறீங்க. அப்புறம் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி வந்து டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சீங்களோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணியே நம்ம வந்து T1 T2 கண்டுபிடிச்சிரா முடிஞ்சிரா. ஓகேவா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தேர்ட் சம் வந்து பார்த்தோம்னா இதுவுமே அதே மெத்தட் தான். ஓகே, ஸோ ஹாட் சர்ஃபேஸ் அப்போ இந்த ஸ்பெஷல் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. 100°C இஸ் டு பி கூல்டு பை அட்டாச்சிங் 3 சென்டிமீட்டர் லாங் 0.2 சென்டிமீட்டர் டயாமீட்டர் அலுமினியம் பின்னு கே வந்து கொடுத்துருக்காங்க டு இட் வித் சென்டிமீட்டர் டு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டிமீட்டர் டு சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்பர் ஆஃப் பின்ஸ் எவ்வளோக்குன்னு யூஸ் ஆகும். நம்பர் ஆஃப் பின்ஸ் இந்த சென்டிமீட்டர் டு சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்பர் ஆஃப் பின்ஸ் கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். அதோட ஃபார்முலா என்னன்னா n is equal to 1/s². நான் வந்து இனிஷியல் என்ன யோசிச்சேன்னா இப்போ படத்தில் கொடுத்துருக்க ஃபின்ஷன் அப்படியே எண்ணி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்படி கிடையாது. ஆக்சுவலி அப்படி போடக்கூடாது. இந்த சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து 0.6 இதை மீட்டருக்கு மாற்றணும். இதை ஸ்கொயர் பண்ணி 1 பை போட்டோம்னா நம்பர் ஆஃப் ஃபின்ஸ் கிடைக்கும். 27,776 சம்திங் வரும். ஓகேவா? த டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங் மீடியம் வந்து கொடுத்துட்டாங்க T இன்ஃபினிட்டி. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துட்டாங்க H. டிட்டர்மைன் த ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த சர்ஃபேஸ் 1x1 செக்ஷன் ஆஃப் த பிளேட். டிட்டர்மைன் த ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்களா? இப்போ ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வெறும் பிளேட்டு கேட்டிருக்காங்க. அதாவது 1x1 மீட்டருக்கு ஃபின்ஸே இல்லை. அப்போ வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? Q is equal to HA delta T போடுவீங்க. H என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 35. அதுக்கப்புறம் வந்து ஏரியா என்ன பண்ணுவோம்னா 1x1 ஏரியா போடுவோம். டெம்பரேச்சர் என்ன பண்ணுவோம்? இந்த பிளேட்டோட டெம்பரேச்சர் அதுக்கப்புறம் ஏரோட டெம்பரேச்சர் ரெண்டையும் மைனஸ் பண்ணா அவனுக்கு டெல்டா T கிடைச்சிரும். போட்டால் அவனுக்கு Q கிடைச்சிரும். ஏன் அப்படியே சொன்னா இப்போ தான் இந்த கொஸ்டின் இருக்குன்னு பார்க்குறேன். அது போட மாட்டேன். அது நான் போடலை இந்த இடத்துல. அது வந்து எப்படி பண்ணால் ஆக்சுவலி சாதாரண கன்வென்ஷன் தான். HA டெல்டா T தான் போட போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஓவரால் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. ஓவரால் எஃபிஷியன்சி வேணும்னா எஃபெக்டிவ்னஸ் வந்து வேணும். ஓகேவா?